Hi viewers, welcome to episode 20 of Rama the Misinterpreted Hero. போன எபிசோட்ல ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேருக்கும் விஸ்வாமித்திர குமாரா சம்பவம், அதாவது முருகப்பெருமான் எப்படி அவதாரம் எடுத்தாருன்னு அவர் தாரகாசுரனையும் மற்ற ராட்சசர்களையும் எப்படி வதம் பண்ணாருன்ற சரித்திரத்தை சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த எபிசோட்ல விஸ்வாமித்திரர் அவங்க ரெண்டு பேரும் கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சுன்ற கதையை சொல்றாரு. விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த கங்கை முதல்ல ஆகாசத்துல தான் பாஞ்சிட்டு இருந்தது. அந்த ஆகாசத்துல இருந்த அந்த நதியோட பேரு ஆகாய கங்கைன்னு பேரு. இந்த ஆகாய கங்கை எப்படி உருவாச்சுன்னா, மகாவிஷ்ணு திரிவிக்ரம அவதாரம் எடுத்து 3 உலகத்தையும் அளந்தாரு. அப்படி அளக்கும் போது மகாவிஷ்ணுவோட பாதம் பிரம்மலோகத்தில் படுது. பிரம்மலோகத்துக்கு அந்த மகாவிஷ்ணுவோட பாதத்துக்கு பிரம்மா பாத பூஜை எல்லாம் பண்றாரு. அப்படி பிரம்மா பாத பூஜை பண்ணப்போ அவரோட மகாவிஷ்ணு பாதத்தில் பட்டு அந்த தண்ணி தான் ஆகாச கங்கை ஆகாயத்தில் இருந்துட்டு இருந்தது. இதை கேட்டவுடனே ராமர் சொல்றாரு, ஆகாயத்தில் இருந்த கங்கை பூமிக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறாரு. உடனே விஸ்வாமித்திரர் இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராமரோட சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் சாகர்னு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த சாகருக்கு கேசினி சுமதின்னு 2 ராணிங்க இருந்திருக்காங்க. இந்த கேசினின்ற ராணிக்கு 60,000 பசங்க இருந்திருக்காங்க. இந்த சுமதின்ற ராணிக்கு அசமஞ்சஸ்னு ஒரு பையன் இருந்திருக்காரு. இந்த ராஜாவுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசை. 100 அஸ்வமேத யாகம் பண்ண இந்திர பதவி கிடைக்கும்ன்றதுனால இந்த ராஜா 100 அஸ்வமேத யாகம் பண்ண முடிவு பண்ணி 99 அஸ்வமேத யாகத்தை கரெக்டாக பண்ணிட்டாரு. இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு, இவர் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணி நம்மளோட இந்திர பதவிக்கு வந்துடுவார், அதனால அந்த 100வது அஸ்வமேத யாகத்தை தடுக்கணும்னு அந்த அஸ்வமேத யாகத்துக்கு ஒரு குதிரையை எப்பவுமே உலவ விடுவாங்க. அந்த குதிரையை இந்திரன் எடுத்துகிட்டு போய் பாதாளத்தில் கபில மகரிஷி அப்படின்ற ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் ஒழிச்சு வச்சிடுறாரு. ஏற்கனவே இப்போ பழைய எபிசோட்லலாம் சொன்ன மாதிரி அது அஸ்வமேத யாகம்னா ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரையை அந்த ராஜா எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ண விடுவாங்க. அந்த குதிரை பாதம் படுற இடம் ஃபுல்லாக அந்த ராஜாவோட ராஜ்யம்னு இருக்கும். அந்த குதிரை திருப்பி வந்த உடனே அந்த ராஜா யாகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சாகன்ற ராஜாவும் யாகம் பண்ணியிருக்காரு. அந்த குதிரைக்கு பாதுகாப்பாக அவரோட 60,000 பசங்கள் அந்த குதிரையை காணோன்னொடனே அவரோட 60,000 பசங்களையும் அந்த குதிரையை தேடி அமைச்சிருக்காரு. அந்த 60,000 பசங்களும் பூமியில் ஃபுல்லாக அந்த குதிரை இல்லாததுனால அவங்க எல்லாரும் பாதாளத்துக்கு போய் அந்த குதிரையை தேடி போயிருக்காங்க. அந்த குதிரை கபில ஆசிரமத்தில் இருக்கிறத பார்த்து கபில மகரிஷி தான் இந்த குதிரையை திருடி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாரும் கபில மகரிஷியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டு தபஸ்ல இருந்து கலைஞ்ச கபில மகரிஷி அவங்க 60,000 பேரையும் சாம்பல் ஆகிற மாதிரி சாபம் கொடுத்துடுறாரு. அந்த 60,000 பசங்களையும் காணோம், இந்த குதிரையவும் காணோன்னே சாகர் மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவரோட இன்னொரு பையனான அசமஞ்சஸ் அவர் அனுப்பி குதிரையை தேட வைக்கிறாரு. அவருக்கும் குதிரை கிடைக்கல. இந்த அசமஞ்சஸோட பையன் அன்சுமான் அவரும் எல்லா இடத்துலையும் தேடுறாரு. கடைசியில் பாதாளத்தில் அவங்க சித்தப்பாக்களோட அஸ்தியும் அந்த குதிரையும் இருந்ததை பார்த்து கபில மகரிஷிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாரு. கபில மகரிஷி நடந்ததை ஃபுல்லாக சொல்கிறாரு. நான் என்னோட சாபத்தினால இவங்க எல்லாரையும் சாம்பல் ஆக்கிட்டேன், இனிமேல் இவங்க உயிரோட வர முடியாது அப்படின்னு அந்த ராஜாட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த ராஜாவும் சொல்கிறாரு, எனக்கு இவங்க உயிரோட வரணும்லாம் ஆசை இல்லை, போனவங்க உயிர் போனது போனதாகவே இருக்கட்டும், ஆனால் இவங்க எல்லாருக்கும் சத்கதி அடைகிறதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கபில மகரிஷிட்ட கேட்டிருக்காரு. அது கபில மகரிஷி சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் சத்கதி அடையணும்னா ஆகாச கங்கையோட தீர்த்தத்தால இவங்க எல்லாரோட அஸ்தியவும் கரைக்கணும், அப்போதான் இவங்களுக்கு சத்கதி கிடைக்கணும்னு ஆகாச கங்கை எங்கேயோ வானத்தில் இருக்கு, அதை எப்படி பூமியில கொண்டு வர்றது, அதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு அன்சுமான் போயிடுறாரு. அன்சுமானும் எவ்வளவோ முயற்சி பண்றாரு, அவராட முடியல. அன்சுமானோட பையன் திலீபன் அவரோட காலத்திலயும் அவரும் நிறைய முயற்சி பண்றாரு, அவராலையும் முடியல. இந்த திலீபனோட பையன் பகீரதன் அவர் கங்கையை எப்படியாவது பூமி கொண்டு வரணும் நிறைய முயற்சி பண்ணாரு. பகீரதன் என்னெல்லாம் முயற்சி பண்ணாருன்றதையும் அவங்க எல்லாருக்கும் சத்கதி கிடைச்சதா, பூமிக்கு எப்படி கங்கை வந்தது, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.